சுவையான நேந்திரம்பழம் பஜ்ஜி செய்கிறது எப்படின்னு உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். அதுக்கு நல்ல பழுத்த நேந்திரம்பழம் 2 எடுத்துக்கலாம். 1 கப்பு அளவுக்கு நம்ம மைதா மாவு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். நம்ம எல்லோ கலர் ஃபுட் கலர் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு சின்ன சிட்டிகை போட்டுட்டு ஒரு 4-5 ஸ்பூன் சர்க்கரையும் போட்டுட்டு, சமையல் சோடா உப்பு இருக்குல்ல, அது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு, ஏலக்காய் பவுடர் வாசனைக்கு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்பூன் வச்சோ விஸ்க் வச்சோ கலந்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம இட்லி மாவு பதத்துக்கு அதை கலந்து கட்டி இல்லாமல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வாழைப்பழத்தை 2 சைடில் உள்ள முனையும் கட் பண்ணிவிட்டு அதை 2ஆக வெட்டி நம்ம வந்து பீஸாக நம்ம அந்த பஜ்ஜிக்கு வெட்டுறோம்ல, அது மாதிரி தகடு போல் வெட்டிக்கலாம். நான் 2 பீஸாக வெட்டிக்கிறேன். நீங்கள் அதை 3 பீஸாக கூட வெட்டிக்கலாம். இதை வந்து நம்ம வந்து சூடான பேன் ஒன்று வச்சு அதில் ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனவுடனே மீடியத்தில் வச்சுட்டு நம்ம அந்த மாவில் முக்கி ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். சூப்பராக சுவையான நேந்திரம்பழம் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.